Very good morning, children. Today we are going to see about the lesson The Nose Jewel. The Nose Jewel was written by Dr. Rajagopala Achari. இவரை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு இந்தியன் பாலிட்டிஷியன், இந்தியாவினுடைய அரசியல்வாதி, சுதந்திரத்துக்காக நம் இந்திய நாட்டுக்காக போராடியவர். அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு லாயர், ரைட்டர், ஹிஸ்டாரியன், ஸ்டேட்ஸ்மேன். லாயர்னா ஒரு வக்கீலாகவும் இருந்திருக்கிறார், ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார். ஹிஸ்டாரியன் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக கூட இருந்திருக்கிறார். ஏன் அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு கவர்னராகவும் இருந்திருக்கிறார். இந்த இந்திய நாட்டினுடைய கவர்னராக இருந்திருக்கிறார். இதுதான் சக்கரவர்த்தி ராஜகோபால ஆச்சாரியை பற்றி நம்ம ஒரு சிம்பிளாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2 இன் திஸ் லெசன் இல்லை கேரக்டர்னு பார்க்கும் பொழுது ஆத்தர் இருக்கிறாரு, ராமையா இருக்கிறாங்க, ஸ்பேரோஸ் இருக்குது, டைமண்ட் நோஸ் ஜுவல், ராமையாஸ் ஒய்ஃப், மீனாட்சி அம்மாள், குப்பாய், இவங்களாம் ஒரு கேரக்டராக அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இதில் பார்க்கும் பொழுது பேஜ் நம்பர் 2ல் ராமையா வாஸ் எ simple man living in the hometown. He lived with his wife in a nice house made up of tiled roofs. He was not rich, but he could take care of his family. ராமையா ஒரு சிம்பிள் மேன், ஒரு எளிமையான ஒரு மனிதராக அவருடைய நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய மனைவியோடு ஒரு அழகான டைல்டு ரூஃப்ஸ் ஓட்டு கட்டடத்தில் வசித்து வந்தார். அவர் he was not rich, but he could take care of his family. அவர் பணக்காரராக இல்லை, ஆனால் அவர் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுகின்ற அளவிற்கு அவருக்கு தகுதி உள்ளது. 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house, and the mother bird laid her eggs in it. 2 sparrows, 2 சிட்டுக்குருவிகள் ஒரு அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த கட்டடத்தின் அந்த ஓட்டு கட்டடத்தின் மேலே ரூஃபில் தன்னுடைய இருப்பிடத்தை கட்டி வாழ்ந்து வந்தது. அதனுடைய பெண் சிட்டுக்குருவியானது அந்த கூட்டில் முட்டைகளை இட்டு
வைத்திருந்தது. மை டியர் பிகன் த மேல் ஸ்பேரோஸ். மை டியர் அப்படின்னா செல்லமே அப்படின்னு கூப்பிட்றது தான். மை டியர் பிகன் த மேல் ஸ்பேரோஸ். பிகன் பிகன் அப்படின்னா பிகின், பிகன், பிகன். பிகினுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் பிகான், தொடங்குதல். என்ன தொடங்குதல்? பேசுவதை தொடங்குகிறார்கள். மை டியர் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்போ ஆரம்பிக்கும் பொழுது அந்த எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னும் போது மை டியர்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய பெண் சிட்டுக்குருவி என்ன கேட்கிறது? மை டியர் பிகன் த மேல் ஸ்பேரோ. தன்னுடைய கணவரிடம் பேச ஆரம்பிக்கிறது. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்க் ஹிஸ் ஒய்ஃப். உனக்கு என்ன வேணும் என்று அந்த ஆண் பறவையானது கேட்கிறது. Why does the lady of this house always quarrel with her husband? ஏன் இந்த வீட்டில் அந்த பெண் எப்போ பார்த்தாலும் சண்டை, குவாரல்னா என்னது? சண்டை போடுறது. குவாரல் வித் ஹர் ஹஸ்பண்ட், தன்னுடைய கணவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குது. ஹவு ஆம் ஐ டு நோ, said the female bird, let us mind our own business. எனக்கு எப்படி தெரியும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு? எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பெண் பறவை சொல்கிறது. let our mind our own business. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அது நம்மளுடைய வேலை இல்லை. அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க, மற்றவருடைய வேலையில் நம்ம போயிட்டு தலையிட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பெண் சிட்டுக்குருவி சொல்கிறது. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட், செட் த மேல் ஸ்பேரோ அண்ட் ஆடட், ஷுட் வி நாட் ஹெல்ப் திஸ் புவர் ராமையா. நீ எப்பவும் என்ன சுயநலத்தோடு இருக்கிறாய். செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா சுயநலம். செட் மேல் ஸ்பேரோ, ஆண் சிட்டுக்குருவி சொல்கிறது. அண்ட் ஆடட், ஷுட் வி நாட் ஹெல்ப் திஸ் புவர் ராமையா. அப்போது ஷுட் வி நாட் ஹெல்ப் திஸ் புவர் ராமையா. இப்போது அந்த ராமையாவுக்கு ஒரு உதவி பண்ண வேண்டாமா? புவர்னா ஏழை அப்படின்னு சொல்கிறது. அவன் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது அதையும் புவர் ராமையான்னு சொல்லலாம். அதனால் அந்த கஷ்டத்துக்கு அவர் கஷ்டப்படும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டாமா என்று அந்த ஆண் பறவை கேட்கிறது. The female sparrow said with disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. The female sparrow said with disdain. அந்த பெண் சிட்டுக்குருவியானது வெறுப்போடு சொல்கிறது. என்ன சொல்கிறதுன்னா, நம்ம என்ன அவருக்கு உதவி பண்ணுவோம்னு நம்ம பார்ப்போம், அவருக்கு உதவி பண்ணுவோம். அப்போது நம்ம ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ். நமக்கு தேவையில்லாத நம்ம பேச வேண்டாம். கன்சர்ன் அப்படின்னா அரவணைத்தல். அப்போது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், மற்றவருக்கு வேலையை நம்ம என்னது தலையிட வேண்டாம்.
மற்றவரிடம் சென்று நம்ம உரிமை கொண்டாட வேண்டாம் என்று கூறுகிறது. See that the cat does not come near our nest. நீ என்ன செய்யணும்? பூனை நம் கூடுகிட்ட வராமல் இருப்பதற்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உன்னுடைய வேலை. That would be enough for you and me. அது மட்டும் போதும். enough, it's enough. அதான் உன்னுடைய வேலையும் என்னுடைய வேலையும். பூனை அந்த நம்மளுடைய பிள்ளைகளை எடுத்து சென்று விடாமல் பார்த்து கொள்வது தான் நம்மளுடைய வேலை அப்படின்ட்டு அந்த பெண் சிட்டுக்குருவியானது சொல்கிறது. Somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and come to the nest with the shining stud in his beak and said to his wife, "Look, do you like this?" அப்போ somewhere in the muck heap, muck heapனா ஒரு குப்பை கொட்டி வைக்கிற இடத்துல, அந்த இடத்துல lay a diamond nose jewel, அங்கே ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவலில் அங்கே கிடக்குது அந்த குப்பையில். அந்த ஆண் சிட்டுக்குருவியானது பிக்கடிட், பிக்கடுனா அதை எடுத்து வந்துடுச்சு. அப்போது picked it up and came to the nest with a shining stud in his beak. அந்த மூக்குத்தியானது ஜொலிக்கிறது. ஸ்டட், ஷைனிங் ஸ்டட். அந்த ஸ்டட்னா மூக்குத்தி, ஸ்டட்னா என்னது? மூக்குத்தி. அந்த ஷைனிங் ஸ்டட் இன் இஸ் பீக், பீக்னா என்னது? அழகு. தன்னுடைய வாயில் வச்சு அது எடுத்துகிட்டு வருது. அண்ட் செட் டு ஹிஸ் ஒய்ஃப், லுக், டு யூ லைக் திஸ்? இது இந்த மூக்குத்தி உனக்கு பிடிக்குதா அப்படின்னு அந்த குப்பையில் இருக்கிறதே எடுத்துகிட்டு அந்த பெண் சிட்டுக்குருவி, ஆண் சிட்டுக்குருவி கொண்டு தருகிறது. The wife bird replied, "Am I to do with the diamond nose studs or with earrings? Find some grub. The young ones are hungry." The wife bird replied. அதுக்கு பதில் கூறுகிறது. பெண் சிட்டுக்குருவியானது பதில் சொல்கிறது. What am I to do with the diamond nose studs or with earrings? நான் வைர மூக்குத்தியும் இல்லைன்னா வைர தோடையும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன செய்ய போகிறேன்? ஃபைண்டு சம் கிரப். கிரப்னா என்ன? உணவு. இந்த பிள்ளைகள், த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி, இந்த குஞ்சுகள் பசியோடு இருக்கிறது. அதற்கு ஏதாவது உணவு தேடி எடுத்து வா என்று சொல்கிறது. இந்த பேஜ் நம்பர் 1ல் ஃபைண்ட் சம் கிரப், த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி. இதுவரையும் இந்த பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2ல் நெக்ஸ்ட் பேஜ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.